guys, வணக்கம் and welcome back after a long day. எனக்கு தெரியுது நீங்களும் என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு புரியுது. பிகாஸ் நான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 வீடியோஸ் போட்டேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர் அ லாங் பேக் ஐ திங்க் மோர் தென் 2 months ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் என்னோட 3rd வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு கேட்குறது கைஸ் நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு சொல்லி சம் ஆஃப் தி பீப்புள் என்னை வந்து என்னோட இன்ஸ்டாகிராமில் அவங்க ஹாரர் ஸ்டோரிஸ்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அதுக்கப்புறம் கொஞ்சம் கேட்டு ஐ ஹேவ் சம் ஐடியா ஹவு டு பிரிங் திஸ், ஸோ ஐ ஜஸ்ட் ஸ்டெப் ஃபர்தர். வாங்க பார்க்கலாம். இனிமேட்டு நம்ம சேனலில் கண்டிப்பாக ஹாரர் ஸ்டோரிஸ் அது மட்டும் இல்லாமல் நிறைய நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் நான் இந்த சேனலில் அப்லோட் பண்ணுவேன். என்னையும் நம்பி அந்த 43 சப்ஸ்கிரைபர் அப்படியே தான் இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தட்ஸ் ஆல் கைஸ். ஓகே வாங்க கதைக்குள்ளே போகலாமா? ஸோ இதுவும் ஒரு ஹாரர் ஸ்டோரி தான் அண்ட் மோர் ஓவர் ஒரு ரியல் இன்சிடென்ட் ஸ்டோரி. இந்த கதையில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு கப்பல் இருக்காங்க. ரொம்ப நாளாக இவங்களுக்கு சொந்த வீடு கட்டணும்னு சொல்லி ஒரு ஆசை இருந்தது. அட் லாஸ்ட் அந்த டே வந்துடுச்சு. அவங்க சொந்த வீடும் கட்டிட்டாங்க. அந்த சொந்த வீட்டில் நடந்த ஒரு ஹாரர் இன்சிடென்ட் தான் அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி இந்த கதையில் ஒரு கப்பல் இருக்காங்க, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவங்களுக்கு ரொம்ப நாளாக சொந்த வீடு கட்டணும்னு சொல்லி ஒரு ஆசை இருக்குது. அட் லாஸ்ட் அந்த டேயும் வந்துடுச்சு. இவங்க எங்கே அந்த சொந்த வீடு கட்ட போகிறாங்கன்னு சொல்லி பிளாட்டும் செக் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஒரு பில்டர்கிட்ட போய் இவங்களோட ட்ரீம் ஹவுஸோட பிளான்னு சொல்லிட்டாங்க. ஆஃப்டர் 2 டேஸ்க்கு அப்புறம் இந்த ஹஸ்பண்ட்க்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பில்டர் தான். கால் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஸ் பர் தி பிளானே நாங்கள் டிசைன் பண்ணிட்டோம், ஒரே ஒரு வாட்டி மட்டும் வந்து கன்ஃபார்ம் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த பில்டரை பார்க்க போகிறாங்க. பார்த்த உடனே உங்களுக்கு அந்த டிசைன் பிடிச்சதுனால ஆஸ் பர் தி டிசைனே நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இந்த ஒய்ஃப் வந்து ஆஸ் பர் தி பிளானே நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கள், ஆனால் வீட்டோட மெயின் டோர் மட்டும் நாங்களே வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. கொஞ்ச நாள் இப்படியே போயிட்டு இருக்கும் போது இந்த ஒய்ஃப் ஒரு நாள் ஒரு கார்பெண்டரை பார்க்க போகிறாங்க. பார்த்து இவங்க வீட்டோட மெயின் டோர் எப்படி செய்யணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த வீட்டோட மெயின் டோர் பார்த்தீங்கன்னா 6 feet ஹைட்டில் மோரோவர் சாண்டல் வுட் சந்தனக்கட்டையில் செய்யணும்னு சொல்லி இந்த கார்பெண்டர் கிட்ட சொல்கிறாங்க. இந்த கார்பெண்டரும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு சம் ஆஃப் அமௌண்ட் மாதிரி அட்வான்ஸ் பே பண்ணிவிட்டு ஒய்ஃப் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்படி இவங்களுக்கு கொஞ்ச நாள் போயிட்டே இருக்கும் போது இன்னும் 2 வீக்ஸில் இவங்க புது வீடு கட்டி முடிக்க போகிறாங்க. ஸோ ஒரு நாள் ஹஸ்பண்ட் வந்து அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பால் காய்ச்சணும், ஹவுஸ் வார்மிங். ஏன்னா புது வீடு யூஸ்வலாகவே நம்ம வந்து பால் காய்ச்சுவோம்ல, அதுக்காக ஒரு நல்ல நாள் பார்த்து கொடுங்கன்னு சொல்லி ஹஸ்பண்ட் வந்து அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. உடனே அவங்க அம்மாவும் வந்து கேலண்டர் செக் பண்ணி இந்த நாளில் வந்து நல்ல நாள் இருக்குது, ஸோ நம்ம வந்து அப்போ வந்து ஹவுஸ் வார்மிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த நாளும் வந்துடுச்சு. இவங்க ஃபேமிலி அவங்க வீட்டில் வந்து ஹவுஸ் வார்மிங் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லபடியாக தான் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஆனால் வீட்டோட ஆடான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைம் வீட்டோட மெயின் டோர் இல்லாமல் தான் அவங்க வந்து பால் காசிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்பெண்டர் வந்து சொன்ன டேட்டுக்கு முன்னாடியே இவங்க வந்து வீட்டுக்கு பால் காய்ச்ச போனதுனால வீட்டோட மெயின் டோர் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ அதனால வந்து வீட்டோட மெயின் டோர் இல்லாமல் தான் அவங்க வந்து பால் காசிருக்காங்க. இப்படி கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கும் போது அந்த மெயின் டோரும் கம்ப்ளீட் ஆகி அந்த புது வீட்டுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி அந்த கார்பெண்டரும் போயிட்டாங்க. கொஞ்ச நாள் இந்த ஃபேமிலியும் அந்த புது வீட்டில் நல்லபடியாக தான் இருக்காங்க. சடனாக இந்த ஹஸ்பண்ட்க்கு வந்து நைட் ஷிஃப்ட் போட்டுட்டாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த ஹஸ்பண்ட்க்கு வந்து நைட் ஷிஃப்ட் போட்டதுனால இந்த ஒய்ஃப் ரொம்ப பயப்படுவாங்க நைட்டு தனியாக இருக்குன்னு சொல்லி. இந்த ஹஸ்பண்டோட அம்மாவை வந்து இந்த ஒய்ஃப் கூடயே இருக்க சொல்கிறாங்க இந்த புது வீட்டில். இந்த ஹஸ்பண்டோட அம்மாவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே தான் அந்த புது வீட்டில் தனியாக இருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்து நைட் ஷிஃப்ட்டுக்கு போகும்போது ஒய்ஃப் கிட்ட நிறைய வாட்டி சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டோட மெயின் டோர் நல்லா லாக் பண்ணிட்டு தூங்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
ஒய்ஃபும் அதே மாதிரி நல்லா செக் பண்ணிட்டு தான் வந்து தூங்குறாங்க. த நெக்ஸ்ட் டே ஹஸ்பண்ட் வந்து ஷிஃப்ட் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது வீட்டோட மெயின் டோர் வந்து ஓப்பன்லேயே தான் இருந்திருக்கு. அவர் வந்து வீட்டுக்கு வர டைம் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் 4 o'clock. அந்த டைமில் வந்து இவங்களுக்கு எந்த வேலையும் இருக்காது, இந்த ஒய்ஃப்க்கும் அவங்க அம்மாக்கும். அதனால எதுக்கு வீட்டோட மெயின் டோர் வந்து ஓப்பன்லேயே வச்சு தூங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவத்தோட இந்த ஹஸ்பண்ட் வந்து அவர் ரூமில் வந்து தூங்கிட்டாங்க. த நெக்ஸ்ட் டே அவங்க ஹஸ்பண்ட் வந்து கேட்ட ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு வீட்டோட மெயின் டோர் லாக் பண்ணாமல் தூங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த ஒய்ஃப் வந்து ஸ்ட்ராங்காக, இல்லை நான் வந்து லாக் பண்ணிட்டு தான் தூங்கினேன், இருந்தாலும் வந்து மேபி அது எப்படி ஓப்பன் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் நைட் ஷிஃப்ட் போயிருக்காரு, மேபி அதனால தான் நம்மளுக்கு வந்து ஒரு இல்யூஷன் மாதிரி இருந்திருக்குன்னு சொல்லி அவரும் அதை விட்டுட்டாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கும் போது இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஒரு சோஃபாவில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டிவி எங்கே வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வீட்டோட ஹாலில் வச்சுருக்காங்க, கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கே அந்த டிவி. அப்போ இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டிவி பார்த்துட்டு இருக்கும் போது சடனாக இந்த ஹஸ்பண்ட் வந்து வீட்டோட மெயின் டோரை வந்து யாரோ வந்து ஷேக் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல் வந்தது. அப்போ சடனாக அந்த வீட்டோட மெயின் டோர் அவரை பார்க்கும் போதே அவர் கண்ணில் வந்து மறக்க முடியாத ஒரு கிரியேச்சர் பட்டது. ஆஸ் யூஷுவல் அது கிரியேச்சர் கிடையாது, அது ஒரு கோஸ்ட்டு. அந்த கோஸ்ட்டை அவர் பார்த்த உடனே அவர் வந்து டக்குன்னு அவர் ஒய்ஃபை தான் பார்க்குறாரு. பிகாஸ் அவங்க ரொம்ப பயப்படுத்தினால இவன் வந்து இதை பார்க்க போகிறான்னு சொல்லி அவங்க ஒய்ஃபை தான் பார்க்குறாங்க. அவங்க ஒய்ஃப் அதை நோட் பண்ணவே கிடையாது. உடனே அந்த ஹஸ்பண்ட் வந்து திரும்பியும் அந்த டோரை பார்க்கும்போது அது வந்து அவங்க ஹஸ்பண்டை அப்படியே முறைச்சிக்கிட்டே பார்த்துட்டு தான் இருக்குது. அப்போது சடனாக இந்த ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் டே இந்த ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் டக்குன்னு நான் மெயின் டோரை பார்க்கும்போது என் கண்ணில் இந்த மாதிரி ஒன்று பட்டுது அப்படின்னோடனே இந்த ஃப்ரெண்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நைட் ஷிஃப்ட் போகிற, ஸோ நைட்டு நீ தனியாக ட்ராவல் பண்ணுறதுனால தான் உனக்கு வந்து இந்த மாதிரி கண்ணில் வந்து தெரியுது, நீ வந்து கொஞ்ச நாள் நைட் ஷிஃப்ட் போகாத அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவரும் வந்து அவங்க ஆஃபீஸில் ஷிஃப்ட் சேஞ்ச் பண்ணிவிட்டு நார்மலாக மார்னிங் ஷிஃப்டே வாங்கிட்டாங்க. இப்படியே கொஞ்ச நாள் அவங்களுக்கு போயிட்டு இருக்கும் போதே ஒரு நாள் இந்த ஒய்ஃப் வந்து ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஹஸ்பண்ட் வந்து எப்படி அந்த மெயின் டோரை பார்த்தாங்களோ அதே மாதிரி இந்த ஒய்ஃபும் அன்னைக்கு அந்த மெயின் டோரை பார்த்துருக்காங்க. பார்க்கும் போது அவங்க கண்ணில் வந்து அவங்க ஹஸ்பண்ட்க்கு என்ன பட்டுதோ அதே கோஸ்ட்டு தான் அவங்களுக்கும் அந்த கண்ணில் பட்டிருக்கு. உடனே இந்த ஒய்ஃப் வந்து கத்தி மயக்க போட்டு அப்படியே விழுந்துட்டாங்க அந்த சோஃபாலேயே. அந்த நாள் அவங்க ஹஸ்பண்ட்க்கு லீவ் இருந்ததுனால உடனே அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க அம்மா 3 பேருமே இருக்காங்க. சடனாக இந்த அம்மா வந்து வீட்டோட மெயின் டோரில் ஒரு விஷயம் நோட் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டோட மெயின் டோரில் வந்து அவங்க இந்துவாக இருக்கிறதுனால வீட்டோட மெயின் டோரில் வந்து சில பூஜை பண்ணுவாங்க பார்த்தீங்களா, குங்குமம் மஞ்சள் அதெல்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, எல்லா டோர்லேயும் இருக்குது. ஆனால் வீட்டோட மெயின் டோரில் மட்டும் அது இல்லவே இல்லை. அப்போது வந்து இந்த ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டோட அம்மா கேட்குறாங்க, எதுக்கு நீ வீட்டோட மெயின் டோரில் மட்டும் இந்த மாதிரி குங்குமம் மஞ்சள் வைக்கல, மோர் ஓவர் நம்ம வந்து பால் காய்ச்சும் போது வீட்டோட மெயின் டோர் இல்லாமல் தான் பண்ணோம், ஸோ இன்னும் நீ வீட்டோட மெயின் டோருக்கு வந்து எதுவுமே பூஜை பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த ஒய்ஃபும் வந்து பூஜை பண்ணவே கிடையாது. நெக்ஸ்ட் டே இந்த ஒய்ஃப் வந்து அந்த பூஜைக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் அந்த வீட்டோட மெயின் டோருக்கு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. உடனே இந்த ஒய்ஃப்க்கு ஒரு கால் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஆக்சிடெண்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. அப்போ அந்த ஒய்ஃப் வந்து எல்லா பொருளையும் அங்கேயே வச்சுட்டு வீடை மட்டும் லாக் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. இவரும் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போட அம்மா என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உனக்கு உடம்பு சரியாம போகுது, அவனுக்கும் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, ஏன் நம்ம வந்து ஒரு கோவிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் உடனே நெக்ஸ்ட் டே வந்து கோவிலுக்கு போகும்போது அவங்க ஒரு சாமியாரை பார்க்குறாங்க. அப்போ அந்த சாமியார்கிட்ட அவங்க பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கும் போது அந்த சாமியார் சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் ஒரு பேய் இருக்கே, அந்த பேய்னால தான் உங்கள் பையனுக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த சாமியார், நான் வந்து ஒரு நாள் உங்கள் வீட்டை வந்து பார்க்குறேன், அது வரைக்கும் நீங்கள் யாருமே அந்த வீட்டில் தங்காதீங்க, நீங்கள் எல்லாமே வேற எங்கன்னா இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து இந்த ஹஸ்பண்டோட அம்மா வீட்டில் வந்து தங்கிட்டு இருக்காங்க. அந்த நாளும் வந்துடுச்சு. அந்த சாமியாரும் வந்து அந்த வீடை வந்து பார்க்க வராங்க. அந்த வீடை பார்க்கும் போதே அவருக்கு தெரிஞ்சிருச்சு அந்த பேய் வந்து அந்த டோர் கிட்ட தான் இருக்கு. உடனே இந்த ஹஸ்பண்டை கூப்பிட்டு கேட்குறாங்க, நீங்கள் இந்த வீட்டோட மெயின் டோர் வந்து எங்கே செஞ்சீங்க, யார் செஞ்சான்னு கேட்கும்போது இந்த ஒய்ஃப் வந்து
அந்த கார்பெண்டரை கூப்பிட்டு அந்த சாமியார் கிட்ட வராங்க. அப்போ இந்த சாமியார் வந்து அந்த கார்பெண்டரை கேட்குறாங்க, இந்த வீட்டோட மெயின் டோரோட வுட்டு வந்து நீ எங்கே எடுத்த? அப்போ இந்த கார்பெண்டரும் நான் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து தான் கட் பண்ணேன் அப்படின்றாங்க. இருந்தாலும் அந்த சாமியார் நம்பவே கிடையாது. இல்லை நீ வந்து வேற எங்கே இருந்து இதை எடுத்தேன்னு கேட்கும் போது கார்பெண்டர் சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோரோட வுட்டு வந்து நான் சுடுகாட்டிலேருந்து தான் எடுத்தேன். ஐ மீன் சுடுகாட்டிலேருந்து தான் அந்த மரத்தை கட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லாருக்குமே ஷாக்கிங்கான நியூஸாக இருந்தது. அப்போ வந்து அந்த கார்பெண்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃப் வந்து என்கிட்ட வந்து சாண்டல்வுட்டில் செய்யணும்னு சொன்னாங்க. நானும் ரொம்ப தேடினேன், பட் அந்த டைம் கிடைக்கவே இல்லை. ஆனால் ஒரு சுடுகாட்டில் அந்த மரம் இருந்ததுனால அந்த மரத்தை நாங்கள் கட் பண்ணி தான் இந்த டோரை செஞ்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த சாமியார் வந்து நீ எந்த சுடுகாட்டிலேருந்து எந்த இடத்துல அந்த மரத்தை கட் பண்ணியோ நாங்கள் கூப்பிட்டுட்டு போ அப்படின்றாங்க. உடனே இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அந்த சாமியார், அப்புறம் அந்த கார்பெண்டர் 4 பேருமே அந்த சுடுகாட்டுக்கு போகிறாங்க. நான் வந்து இந்த இடத்துல இருந்து தான் கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அந்த சாமியார் வந்து சில ரிச்சுவல் ஆக்டிவிட்டி அங்கே பண்ணும் போது அந்த ஒய்ஃபுக்கு பேய் பிடிச்சிருச்சு. அந்த ஒய்ஃபோட உடம்புல அந்த ஆவி வந்துருச்சு. அப்போ அந்த ஆவியை கேட்கும் போது அது என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இது என்னோட வீடு, என்னோட வீட்டில் தான் இவங்க வந்து டோர் செஞ்சு வச்சுருக்காங்க, என்னோட வீடை திரும்பியும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. ஸோ அந்த சாமியார் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இந்த நாளில் வந்து நம்ம ஒரு பூஜை வைக்கலாம், ஸோ கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு என்னன்னு சொல்லி தெரியும், நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லி நெக்ஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியாரும் கோவிலுக்கு போயிட்டாங்க. உடனே அந்த வீட்டுக்கு கூட இன்னும் யாருமே போகல, அதை அப்படியே லாக் பண்ணிவிட்டு இவங்க 2 பேருமே அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த சாமியார் சொன்ன அந்த டேயும் வந்துடுச்சு. அப்போ இந்த சாமியார் நைட்டு 12 o'clock வந்து ஒரு பூஜை பண்ணுறாரு. எங்கே அந்த மரத்தை கட் பண்ணாங்களோ அந்த இடத்துல ஒரு பூஜை பண்ணுறாங்க. திரும்பியும் அந்த கோஸ்ட் வந்து ஒய்ஃப் உடம்புல வந்துருச்சு. அப்போ அந்த சாமியார் வந்து நீ எங்கேருந்து வந்திருக்கே, எதுக்கு வந்து இவங்களோட மெயின் டோரில் இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பேய் வந்து அதோட ஸ்டோரி சொல்லியிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில இன்சிடென்ட்னால இந்த பேயை வந்து அந்த மரத்தில் தான், அந்த சாண்டல்வுட் மரத்தில் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, யார் யாருக்கெல்லாம் பேய் பிடிச்சிருக்கோ அவங்களோட உச்சி முடி எடுத்து சில மரத்தில் வந்து ஆணி அடிச்சு வைப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த பேய் வந்து அந்த ஆணிக்குள்ளே வந்து இருந்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் இந்த பேயும் யாரோ அந்த சாண்டல்வுட் மரத்தில் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. அது சாமியார் வந்து கம்யூனிகேட் பண்ணுறாங்க. சரி ஓகே, நீ வந்து இங்கே இருக்கக்கூடாது, நீ வந்து அவங்க வீட்டோட மெயின் டோரில் இருக்கக்கூடாது, நீ வந்து போயிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ சொன்னாலும் அந்த பேய் வந்து அடங்கவே மாட்டுது. நான் அந்த டோரில் தான் இருப்பேன், நான் அந்த டோரில் தான் இருப்பேன், அந்த டோரில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்குது. ஸோ இந்த சாமியார் வந்து அட்லாஸ்ட் கண்ட்ரோல் பண்ண முடியல, நம்ம வந்து அதோட வழிக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பேயை வந்து கேட்குறாங்க, சரி ஓகே நாங்கள் என்ன பண்ணால் நீ அவங்க வீட்டோட மெயின் டோரை விட்டு போவேன், ஏன்னா அவங்க இப்போ தான் புது வீடு கட்டியிருக்காங்க, ஸோ அவங்க வந்து அங்கே தான் இருந்தாகணும், நீ வந்து அங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் சொல்லும்போது பேய் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டோட மெயின் டோரை வந்து நீங்கள் புதைச்சிடுங்க, ஸோ நான் இவங்க வீட்டை விட்டு போயிடுவேன், நான் வந்து என்னோட வீட்டுக்கு போயிடுவேன். ஆக்சுவல் ரொம்ப வருஷமாக அந்த பேயை வந்து அந்த மரத்தில் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போது அந்த பேய்க்கே அந்த மரம் தான் வீடு. அதை வந்து இந்த கார்பெண்டர் தெரியாமல் இவங்களுக்கே டோர் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது அந்த சாமியார் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு சில டேஸ்லாம் பார்த்து அந்த ரிச்சுவல் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பேய் சொன்ன மாதிரி அதே சுடுகாட்டில் வந்து அந்த டோரை வந்து புதைச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் டே இந்த சாமியார் வந்து திரும்பியும் வீட்டுக்கு வந்து சில ரிச்சுவல்லாம் பண்ணும்போது அவங்க ஒய்ஃப் வந்து கேட்ட கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே எங்களுக்கு வந்து ஒரு ட்ரீ வந்து ஒரு வுட்டை வந்து செலக்ட் பண்ணி கொடுங்க, அதுலேயே நாங்கள் வந்து மெயின் டோர் செஞ்சு இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த சாமியாரும் செலக்ட் பண்ணி அந்த வீட்லேயும் வேற ஒரு மெயின் டோர் போட்டாங்க. இப்போது அந்த வீட்டில் வந்து அவங்க கண்ணுக்கு எந்த விஷயமும் பட கிடையாது, அவங்க ஹாப்பியாக தான் இருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இனியோட ஸ்டோரி எப்படி இருந்ததுன்னு சொல்லி என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you until the next story. Bye bye. யார் யாரெல்லாம் மறக்காமல் புதுசாக பார்க்குறீங்களோ என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கைஸ், ஒன் மோர் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் நான் கீழே கொடுக்குறேன். அதில் வந்து யார் யாருக்கெல்லாம் அவங்களோட ரியல் இன்சிடென்ட்டோட ஹாரர் ஸ்டோரி எனக்கு ஷேர் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல் கைஸ். தேங்க்யூ. பை பை. ஐ லுக் so pretty today. The credit goes to my hairstyle. Okay guys.